அதாவது உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தரை யாருன்னே தெரியலனாலும், முகத்தை பார்த்த உடனே நீங்க இந்த கிழமை பிறந்திருக்கீங்களா? இந்த லக்னமா? இந்த நட்சத்திரமான்றீங்க. அது பொருந்துது. இந்த வீதியில தான் வசிப்பாங்க. அவங்க ஊரு பேரு, அது இல்லாம ராசி, லக்னம், அவங்க பிறந்த கிழமை, அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய குணம், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, இது அத்தனையுமே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். எப்போதுமே ஒரு ராசியோட 7ஆம் ராசி தான் வந்து வாழ்க்கை துணையை சொல்றது. அப்போ வந்து அதுக்குள்ள ஒரு வசியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா தலைமை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, வாத்தியார் மாதிரி. இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றேன். இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலைல 6 மணி சூரிய உதயத்திலேருந்து புதன்கிழமை காலைல சூரிய உதயம் வரைக்குமே செவ்வாய்க்கிழமை தான். ஓ! பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வாரத்துல 7 கிழமைகள் இருக்கு. அதே மாதிரி 12 ராசிகள், 12 லக்னங்கள் இருக்கு. இந்த 12 லக்னங்கள்ல பிறந்தவர்களுக்கு எந்த கிழமையில, எந்த நட்சத்திரத்துல அல்லது ராசியில பார்ட்னர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏற்கனவே அமைஞ்சவங்க கரெக்ட் இப்படிதான் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இல்ல வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்தந்த நட்சத்திரங்கள், இந்தந்த லக்னங்கள்ல, இந்த கிழமைகள்ல பிறந்தவங்களை பார்க்கறது மூலமா உங்களுக்கு இன்னும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நெடுங்காலம் கொண்டு போக முடியும். இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜர் வெற்றி சார் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தரை யாருன்னே தெரியலனாலும் முகத்தை பார்த்த உடனே நீங்க இந்த கிழமை பிறந்திருக்கீங்களா? இந்த லக்னமா? இந்த நட்சத்திரமான்றீங்க. அது பொருந்துது. ஆமா, ஏன்னா அவங்களால மறுக்க முடியல. ஒண்ணு அவங்களோ, அவங்க வீட்டை சார்ந்தவங்களோ அப்படி இருக்காங்க. நிச்சயமா, இப்ப நம்ம நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இந்த பதிவை கொடுக்கலாம் அப்படின்னா, நிச்சயமா, 12 லக்னங்கள் நிச்சயமா. மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த லக்னத்துல பிறந்திருந்தாங்கன்னா, இந்த கிழமையில, இந்த நட்சத்திரங்கள்ல அல்லது இந்த ராசிகள்ல தான் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கணிப்பு நேயர்களுக்கு மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது எல்லாருமே எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நிச்சயமா. எந்த அளவுக்கு ஜாதகத்தில் சொல்ல முடியும் அப்படின்னா, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வசிக்கிற வீதி, இந்த வீதியில் தான் வசிப்பாங்க. அவங்க வீட்டோட நம்பரு இந்த நம்பராக இருக்கலாம். அவங்க ஊர் பேர், இந்த ஊர் இந்த பேர் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ராசி, லக்னம், அவங்க பிறந்த கிழமை, அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய குணம், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, இது அத்தனையுமே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து பொருத்தம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கு, முடிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்த தெருவை பற்றி சொல்கிறது, நம்பரை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து ஜாதக ரீதி தான் சொல்ல முடியும், பேர் வரைக்கும். ஆனால் மேலோட்டமாக ஒவ்வொரு லக்கணத்துலேயும் பிறந்தவங்களுக்கு எந்த ராசியில் எந்த கிழமையில் வாழ்க்கை துணை வரலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேச லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க. அல்லது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திலேயோ, திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் தான் பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு துலா ராசியிலேயே வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து வரலாம். வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து எப்படி அப்படின்னா, எப்போதுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், எதுவுமே சுத்தமாக நீட்டாக இருக்கக்கூடிய நபர், அவங்க குடும்பத்தில் 2வது நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பெரும்பாலும் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். அதே மாதிரி வந்து ரிஷப லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக வருவாங்க. அப்படி இல்லாட்டியும் மிருகசீடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்திலேயோ, விருச்சிக ராசியிலேயோ, அல்லது அனுசம், பூசம், உத்திரட்டாதியிலேயோ, இதில் தான் கட்டாயம் வருவாங்க. மேக்சிமம் இதெல்லாம் வரும். 90% இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த குடும்பத்தில் அவங்க 2வது நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் தான் மேக்சிமம் வந்து பிறந்தோம். ஒன்று ராசி இருக்கும், இல்லாட்டி நட்சத்திரம் இருக்கும், இல்லாட்டி கிழமை இருக்கும், இல்லாட்டி அவங்க 2வது நபராக பிறந்திருப்பாங்க. கட்டாயம் இதில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பெரும்பாலும் வந்து அதிகபட்சமாக வந்து விருச்சிக ராசியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். இன்னும் கூடுதலாக ஒரு வசியத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே ஒரு ராசியோட 7ஆம் ராசி தான் வந்து வாழ்க்கை துணையை சொல்கிறது. அப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு வசியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதே மாதிரி வந்து மிதுன லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொதுவாக மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அப்படின்னா அழகாக பேசுவாங்க, பேச்சு திறமை அதிகம். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பேசணும்னு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க, பேசுறது குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க,
தனுசு ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக வருவாங்க. அப்படி இல்லாட்டியும் பூராடம், பரணி, பூரம் இந்த நட்சத்திரத்திலேயோ, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் தான் பெரும்பாலும் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. partner அமைவாங்க. ஆமாம், அவங்க வந்து குடும்பத்தில் பெரும்பாலும் முதல் நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க குடும்பத்தில் முதல் நபராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, வாத்தியார் மாதிரி. அவங்க பெரும்பாலும் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துலையோ, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் நல்லா கலகலப்பாக ஒரு மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் அமைதியான டைப்பாக இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ, அல்லது வந்து திருவோணம், ரோகிணி, அஸ்த நட்சத்திரத்திலேயோ, அல்லது சனிக்கிழமை பிறந்தவங்களாகவோ லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் வந்து 2வது நபராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்பத்தில் அவங்க 2வது நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக லக்கணத்துக்கு. அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டியும் சதயம், சுவாதி, திருவாதிரை இந்த நட்சத்திரத்திலேயோ, பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ, அல்லது சனிக்கிழமை பிறந்தவங்களோ, இவங்க தான் பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக வருவாங்க. இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து வியாழக்கிழமை பிறந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் மீன ராசியில் பிறந்திருப்பாங்க. நட்சத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரத்திலேயோ, அல்லது பூசம், அனுசம், உத்திரட்டாதிலேயோ இவங்க தான் பெரும்பாலும் இவங்களுக்கு வருவாங்க. அதாவது கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ராசி இந்த கிழமையில் பிறந்தவங்க தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க. அவங்களும் குடும்பத்தில் முதல் நபராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக வருவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலைல 6 மணி சூரிய உதயத்திலேருந்து புதன்கிழமை காலைல சூரிய உதயம் வரைக்குமே செவ்வாய்க்கிழமை தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இல்லையே 12 மணிக்கு மேலே பிறந்தால் வந்து அது இல்லை நம்ம தமிழ் முறைப்படி தான் நம்ம கிழமைக்கெல்லாம் பலன் பார்க்குறோம். அப்போ செவ்வாய்க்கிழமை 6 மணிலேருந்து புதன்கிழமை காலைல 6 மணி பிறந்தவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான். இந்த சூரிய உதயம் வரைக்குமே அது முதல் நாள் கணக்காக தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு வந்து வந்தோடனே ஒரு விஷயம் பலன் சொன்னேன். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கணும். அப்படி இல்லை நான் சனிக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் சனிக்கிழமைனா சனிக்கிழமை அதிகாலை பிறந்துறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை நினச்சிட்டு இருக்காங்க. 12 மணி ஆயிட்டாலே அடுத்த நாள் கணக்கு. ஆமாம், வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னே ஒரு விஷயத்த உள்ளுணர்வு சொல்லும்போது இவங்க வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். அவங்க இல்லைன்னா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் பிறந்திருப்பீங்க, அதிகாலை பிறந்திருப்பீங்க கரெக்டானு கேட்டேன். ஆமாம், ஏன்னா சனிக்கிழமை அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ கேட்டோன்னா ஓகே. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிலேருந்து சனிக்கிழமை காலைல 6 மணி சூரிய உதயம் வரைக்குமே வெள்ளிக்கிழமை தான். அப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும். இங்கேயும் அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்து பார்க்கணும். சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு பிறந்திருக்கலாம், ஒரு 1 மணிக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் புதன்கிழமை நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை தான் சேரும் அப்படிங்கிற விஷயம். அப்போ வந்து துலா லக்கணத்துக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களோ, இல்லை மிருகசீடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ, அல்லது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ, அல்லது மேசராசியில் பிறந்தவங்க இவங்க தான் பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக வருவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி, ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் விருச்சிக லக்கணத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திலேயோ, ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்திலேயோ தான் அவங்க வாழ்க்கை துணை அமைவாங்க. ஒரு சிலருக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்களையே வாழ்க்கை துணையாக வர்றது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை புதன்கிழமை பிறந்திருப்பாங்க, அல்லது வந்து திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திரத்திலேயோ, அல்லது வந்து ஆயிலியம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்திலேயோ, அல்லது மிதுன ராசியிலேயோ தான் அவங்க வாழ்க்கை துணை அமைவாங்க இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமாக வந்து சந்திரன் வர்றாரு. அப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க, அப்போ வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க, பூச, அனுசம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க, அல்லது கடகராசியில் பிறந்தவங்க இவங்க தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க. அதேமாதிரி கும்ப லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா 7ஆம் இடமா சூரியன் வர்றதுனால அவங்க வந்து சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. வரக்கூடிய வாழ்க்கை துணை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து
பரணி பூரம் பூராட நட்சத்திரத்திலேயோ கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ அல்லது சிம்மராசியில் பிறந்தவங்க தான் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து புதனை அடிப்படையாக வச்சு வரும். அப்போ புதன்கிழமை பிறந்தவங்களோ, ஆயிலியம் கேட்டை ரேவதியில் பிறந்தவங்களோ, ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ அல்லது கன்னிராசியில் பிறந்தவங்களோ வாழ்க்கை துணையாக வருவாங்க. இது வந்து ஜென்ரலான விஷயம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டிய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த 4 லக்னத்துக்கும் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த 4 லக்னத்துக்கு அதிகமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். அதான் ரொம்ப ரொம்ப கவனமாக சேர்க்க வேண்டியது இந்த 4 லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்த மற்ற விஷயங்களை அவங்களுடைய பேர் ஊரை கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் வந்து திருமண வகையில் நிறையா தோஷங்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்களை சரியாக தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணோம்னா எந்த தோஷமும் விலகி சந்தோஷம் உருவாகும். கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னபடி அந்த 4 லக்னக்காரர்கள் சொன்னீங்க கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கையில். மாறி கூட வந்து நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து மீன லக்னத்தில் பிறந்துட்டு அவங்களுக்கு திருவாதிரையோ இல்லாட்டி வேறு நீங்கள் சொல்லாத ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் காதல் திருமணமாக இருக்கும். அதற்கு வந்து நம்ம நட்சத்திரம் ராசியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அதுதான் வந்து இது வந்து நம்ம சொன்னது வந்து பொதுவான கருத்து. அந்த 7ஆம் அதிபதி இப்போ மீன லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி புதனாக வர்றாரு. அந்த புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அவர் யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு, அதை பொறுத்து தான் வாழ்க்கை துணையுடைய குணமும் சரி. இப்போ காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, சொந்தமா, வெளியூரா, அந்நியமா, இதெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்போ அவங்க வசிக்கிற வீதி, அவங்களுடைய பேர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி அழகாக சொல்லிடலாம். அதெல்லாம் வந்து 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ, இப்போ 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் அந்த காலத்தில் எழுதி கொடுப்பாங்க, இந்த ஜாதகர் வாத்தியார் மகளை மணப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் அவங்க அப்பா வாத்தியாராக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் யாரும் வாத்தியார் இருக்கலாம். அது குடும்பம் வாத்தியார் வீடாக இருக்கும். அது 9ஆம் இடம் இருந்தாலும் வாத்தியார் வீடாக இருக்கும். அதேமாதிரி வந்து நிறைய இடம் இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் பக்கத்தில் பைக் மெக்கானிக் இருக்கலாம், அந்த சைக்கிள் மெக்கானிக் இருக்கலாம். அதே மாதிரி இடத்துல வந்து வீடு அமையும். அதிகமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அதே மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னி, 7வது ராசி வந்து கன்னியா வரும். அங்கேயே புதன் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட கட்டாயம் நான் சொன்ன விஷயத்துல பெரும்பாலும் நடக்கும். புதன் பிறந்தவங்க தான் ஆயிலியம் கேட்ட ரேவதியில் பிறந்தவங்க, அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த நட்சத்திரத்துல இருக்க வாய்ப்பு வாழ்க்கை துணையா வருவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா வாழ்க்கை துணைன்னு பேச ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியா. இது ஒரு சுவாரஸ்யமா பாக்குறவங்களுக்கு ஆமா இது மேக்ஸிமம் பொருந்தும். நம்ம வந்து நீங்க சொல்லிருக்கீங்க கமெண்ட் பண்ணி சொல்லி நிறைய பேருக்கு வந்து இது மேட்ச் ஆகும், கரெக்டாக மேட்சா இருக்கும். நிச்சயமா பார்த்துட்டு இருக்க நேர்கள் எந்த அளவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய பார்ட்னருடைய அந்த நட்சத்திரம், லக்னம், பிறந்த கிழமையை ஒரு வாட்டி அலசி பாருங்க. எந்த அளவுக்கு பொருந்ததோ கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பொருத்தத்துக்கான விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வந்து சுவாரஸ்யமான பகுதிகள் வந்து நேயர்களுக்கு ஜாதக ரீதியாக தரலாம் சார். நன்றி.